ஸ்டேஜில் பாடணுங்கும்போது நமக்குன்னு ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் யோசிக்காமல் வந்த ஒரு சிங்கர் தான். நான் தான் சொல்கிறேனே, ஆக்சிடென்டலாக வந்துட்டேனா இல்லை கடவுள் என்னை போட்ட பாதையில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேனா அப்படின்னு தெரியாது. பட் எதுவுமே அன்பிளான்டாக தான் எல்லாமே. பரவாயில்லம்மா, நான் கடவுள் போட்ட பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன பாதை போட்டிருக்காரு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், இது கிடைக்கவே மாட்டேன். எல்லா பாதையிலும் நானும் இப்படி போயிட்டே இருக்கேன்ல. கடவுளே அது என்ன பாதைன்னு. உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதாவது நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் வந்து அவ்வளோ மேஜிக் செய்கிறீங்க. பாட்டு பாடுறீங்க, மிமிக்ரி பண்ணுறீங்க, ஸ்டாண்டப் காமெடி, எவ்வளோ பேரோட மனசை வந்து இலக வைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அசட்டு தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதை யோசிக்கிற பக்குவம் தான் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம். பாட்டு பாடி அதில் ஏதாவது கிமிக்காக பேசுறது, ஒரு மிமிக்ரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அது நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃபைன், இப்படிலாம் பண்ணால் எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, சிரிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அதுதானே தேவைப்படுது. எல்லாருமே வந்து ரிலாக்ஸிங் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க, அதான் ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாடிட்டே இருக்கும்போது அட்டையர் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தானாக்கா மேக்கப் இதெல்லாம் போட்டால் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இந்த குறுக்கு சிறுத்தவளை பாட்டோட வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். எவ்வளோ மொக்கையாக இருப்பேன் அப்படின்னு